சமூக வலைதளங்கள்ல கடந்த சில நாட்களாகவே தாய்ப்பால் ஊட்டுறதை பத்தி நிறைய பேர் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இது எதனால அப்படின்னா, ஜக்கி வாசுதேவ் ரீசெண்டா தாய்ப்பால் ஊட்டுறதை பத்தி அவர் நிறைய விதமான கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, The intelligence of the body is such, if you already do not know this, if a woman delivers a male child, the quality of the milk that she produces is in a certain way. If she delivers a female child, the quality of the milk is totally different. If she delivers twins, one male and one female, one breast will ooze certain type of milk, another breast will ooze another kind of milk. இவர் பேசினது நிறையவே சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு. பெற்றோர்களும் சரி, தாய்மார்களும் சரி, இது தொடர்பா நிறைய விதமான கேள்விகள் மற்றும் கருத்துக்களை சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜக்கி வாசுதேவ் சொன்னது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தாய்ப்பால் ஊட்டுதல் ஆலோசகர் ஸ்வாதி ஜெகதீஷ் கிட்ட நாங்க கேட்டோம். சோ அது ரிலேட்டடா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னா, ரெண்டு விஷயங்கள். ஒன்னு, ஒரு அம்மாக்கு ட்வின்ஸ் இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு பிரஸ்டும் விதவிதமான பால் சுரக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் வேற மாதிரி பால் சுரக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரேன். இப்போ பேபி பிரெஸ்ட்ல சக் பண்ணும்போது எல்லாரும் பொதுவாக என்ன நினைச்சுக்கிறாங்க, பால் மட்டும்தான் குடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பேபி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றது பால் குடிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அதாவது ஹங்கருக்காக மட்டும் கிடையாது. a child comes to the breast. ஸோ வேற என்னெல்லாம் ரீசன்ஸ்க்காக அப்படின்னா, பிரெஸ்ட்ல நல்லா சக் பண்ணா ப்ரொலாக்டின் நிறைய சுரக்கும். ப்ரொலாக்டின் தான் பாலோட வால்யூத்தை அதிகப்படுத்துகிற ஹார்மோன். அப்புறம் நல்லா சக் பண்ணா நல்லா பவல் மூமெண்ட்ஸ் இருக்கும் பேபிக்கு. அப்புறம் கம்ஃபர்ட்காக சக் பண்ணுவாங்க, தூங்குறதுக்காக சக் பண்ணுவாங்க, அம்மா கூட பாண்ட் ஆகணுங்கிறதுக்காக சக் பண்ணுவாங்க. ஸோ சக்கிங் அப்படிங்கிறது இஸ் அ டெவலப்மெண்டல் நீட் இன் பேபிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மில்க். ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிற ப்ராசஸ்ல இன்னொரு விஷயம் நடக்குது. அங்கே ஒரு சட்டிலான கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கு அம்மாக்கும் பேபிக்கும் இடையில, ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன்ல பேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மா நான் இந்த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பால் கொடு அப்படின்னு பேபியால அம்மாவுக்கு மெசேஜஸ் கொடுக்க முடியும். எது மூலமா கொடுப்பாங்க அப்படின்னா, என்சைம்ஸ் மூலமா. ஸோ இப்போ நான் இந்த டம்மி வச்சு காமிக்கிறேன். ஒரு பேபி பிரெஸ்ட்ல எப்படி லேட்ச் ஆயிருக்காங்க, அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஜஸ்ட் பால் மட்டும் தான் குடிக்கிறாங்க நம்ம யோசிக்கிறோம், கிடையாது. அவங்களுக்கு இடையில் நடக்கிற கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா, பேபி வாயில இருக்கிற என்சைம்ஸ் ஒரு என்சைம் பேக் வாஷ் மூலமா நிப்பிள் போர் வழியா பிரெஸ்டுக்குள்ள போய் பிரெஸ்ட்ல இருக்கிற என்சைம்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும். ஓகே, ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா, ஒரு அம்மாக்கு அவங்க பேபி எந்த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருக்காங்க, இல்லை என்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி மில்க் கஸ்டமைஸ்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 month பேபியோட அம்மாவோட பாலுக்கும் 1 yearக்கு அப்புறம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ற ஒரு தாயோட பாலுக்கும், அதாவது இன்ஃபென்ட்டோட மில்க்கும் ஒரு டாட்லரோட மில்க்கும் காம்போசிஷன்லி ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும். அதே மாதிரி மார்னிங் சுரக்கிற பால், ஆஃப்டர்நூன் சுரக்கிற பால், ஈவினிங் சுரக்கிற பாலில் கலர்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் இப்போ ப்ரீ டேர்ம் பேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மதரோட பாலுக்கும் டேர்ம் தாண்டி, அதாவது ஒரு 40 weeks தாண்டி பிறந்த ஒரு பேபியோட மதரோட மில்க்குக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ ஒரு பேபிக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்னா, அந்த இப்போ வைரஸா இருந்துச்சுன்னா அந்த ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸோட மில்க் வரும். ஸோ இதெல்லாம் பேபியால அம்மாவுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும் பிரெஸ்ட் மூலமா. ஸோ இப்படி இருக்கிற இந்த ஃபினாமினனை நம்ம என்டரோ மேமரி பாத்வே அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை பத்தி போய் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் திரும்ப வரேன். பேபிக்கு டிஃப்ரெண்ட் பிரெஸ்ட் டிஃப்ரெண்ட் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில்னா, ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நாங்கள் லாக்டேஷன் சர்க்கிள்ஸில், நாங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட் குரூப்ஸ்லாம் ரொம்பவே டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம். இப்போதான் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நாங்கள் பல வருஷங்களாகவே இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். என்னன்னா, ஒரு தாய் அவங்களுடைய இன்ஃபென்ட்டுக்கும் டாட்லருக்கும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பிரெஸ்ட்ல இன்ஃபென்ட் குடிச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பிரெஸ்ட்ல 2.5-3 வயசு குழந்தையும் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க அந்த மில்க் எடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணி பம்ப் பண்ணி வெளியே எடுத்து வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்சில இருந்த மாதிரியும் கலர்ல இருந்த மாதிரியும் அவங்க கவனிச்சிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் சர்க்குலேட் ஆகி வந்த டைம்ல நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் குரூப்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்ப நிறைய தாய்மார்கள் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி 2 குழந்தைங்களை ஃபீட் பண்றவங்க. இப்போ ட்வின்ஸா இருந்தா என்ன நடக்கும், ப்ராக்டிக்கலி யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு அம்மா லெஃப்ட் பிரெஸ்ட் ட்வின் 1க்கும் ரைட் பிரெஸ்ட் ட்வின் 2க்கும் அலோகேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி
அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒரு மிக்ஸ்அப்பும் பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா ட்வின் 1க்கு தகுந்த மாதிரி மில்க் தான் ஒரு பிரஸ்ட் கிரியேட் பண்ணும், ட்வின் 2க்கு தகுந்த மாதிரி பிரஸ்ட் தான் மில்க் தான் இன்னொரு பிரஸ்ட் கிரியேட் பண்ணும். பட் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா 2 குழந்தைங்களும் ஒரே ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருக்காங்க, ஒரே மாதிரி என்வாயன்மெண்ட்ல வளர்ந்துட்டு இருக்காங்கன்னா ரொம்ப ஒன்றும் பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்காது. இனி 2வது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேற மாதிரி மில்க் ப்ரொடியூஸ் ஆகுமா? இப்போ நிறைய ஸ்டடீஸ் வந்திருக்கு which is of the opinion that milk has certain sex specific components in it அப்படிங்கிறது இப்போ ஒரு சில ஸ்டடீஸ் சொல்றாங்க. இப்போ NCBIல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய இதை பத்தியான ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டடீஸ் இதை பற்றி இருந்தாலும் இன்னுமே வந்து the evidence is very limiting and conflicting அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய ரிசர்ச் இதை பற்றி செய்ய வேண்டியதாக இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சயின்டிஃபிக் லிட்ரேச்சரில் வர வரைக்கும் நாங்கள் லாக்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் யாருமே வந்து யார்கிட்டையும் போய் பாய்க்கு வேறு மாதிரி மில்க் வருது, கேர்ளுக்கு வேறு மாதிரி மில்க் வருது நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டோம் ஆப்வியஸ்லி. பட் இதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இதை சப்போர்ட் பண்ணுற ஒரு சில ரிசர்ச் கிளைம்ஸ் வந்து வந்திருக்கு, சயின்டிஃபிக்கான மெடிக்கல் லிட்ரேச்சராகவே கூட வந்திருக்கு. பட் இது வந்து இன்னும் ஸ்டடி பண்ணணும், அப்போதான் நம்மளால உறுதியாக இது சொல்ல முடியும், இல்லை கரெக்டாக என்ன நடக்குதுங்கிறது அப்போ தான் சொல்ல முடியுங்கிறதுனால ப்ரொஃபஷனல்ஸ் யாரும் போய் எல்லாத்தையும் போய் இப்போ சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. பட் அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையானு கேட்டால் எஸ், ஒரு லெவல் வரைக்கும் அது உண்மைதான். தாய்ப்பால் ஊட்டுதல் தொடர்பா உங்களுக்குள்ளேயே எழுந்த பலவிதமான கேள்விகளுக்கு இந்த விளக்கங்கள் மூலமா பதில் கிடைச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட் செஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி பலவிதமான வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஏஷியாவில் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிருங்க.